சப்த கன்னியர்கள் என்று சொன்னாலும், சப்த மாதர்கள் என்று சொன்னாலும், சப்த மாதா என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே விஷயம்தான். இது எல்லாமே ஒரே அம்சம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சப்தா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் 7 என்பதுதான் எண்ணிக்கை. 7 மாதாக்கள், 7 தேவியரைத்தான், இந்த 7 பெரும் தேவியரைத்தான் சப்த மாதாக்கள் அல்லது சப்த கன்னியர் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். யார் யார் இந்த சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகிய இந்த 7வரைத்தான் சப்தமாதர்கள் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இவருடைய வழிபாடு எப்படி சார் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம குஷாணர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா, அந்த கனிஷ்கர் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த குஷாண பேரரசு காலத்தில் இருந்தே இந்த சப்தமாதா வழிபாடு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த கல்வெட்டுகளின் மூலமாகவும் நம்ம அங்கங்கே இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவும் நிறைய ஆதாரங்கள் என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த குஷாணர்கள் காலத்துல பார்த்தோம்னா சப்தமாதர்களுக்கு 2 கரங்களோடு சாதாரண பெண்களாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் குப்த பேரரசுங்கிறது வரும்பொழுது, இந்த குப்தாஸ் டைனாஸ்டின்னு வரும்பொழுது, அந்த குப்தர்களுடைய காலத்திலே அவர்களையும் தெய்வாம்சங்களாக அவர்களுடைய கரங்களிலே இந்த ஆயுதங்கள், கத்தி, அந்த விஷ்ணு, அந்த சக்கரம், சங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆயுதங்கள், வில்லு, இந்த வாள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவர்களையும் தெய்வங்களாகவே வழிபடுகின்ற ஒரு பழக்கத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள்.